வணக்கம். இந்த வீடியோல உலகின் மிக பழமையான மொழின்னு சொல்லப்படுற சமஸ்கிருதத்தை பத்தி பார்க்க போறோம். இது எப்படி உருவானது, எந்த அளவுக்கு அறிவியல் சார்ந்தது, இன்னும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். சமஸ்கிருதம் தெய்வ மொழின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு இந்த பயணத்துல கண்டுபிடிப்போம். கிமு 1500-1200 காலகட்டத்துல வேத காலத்துல சமஸ்கிருதம் தோன்றுச்சுன்னு நம்புறாங்க. ரிக்வேதம் தான் இதோட மிக பழமையான எழுத்துப்பதிவு. இந்த மொழி எவ்வளவு பழையதுன்னு நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு நினைச்சா நம்ப முடியலையே. கிமு 1500க்கு முன்னாடி வேத மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள்னு வாய்வழி பாரம்பரியமா சமஸ்கிருதம் வந்திருக்கு. பிறகு கிமு 500ல பாணினி அஷ்டாத்யாயி என்னும் இலக்கண நூலை எழுதி சமஸ்கிருதத்தை ஒழுங்குபடுத்தினாரு. இது அறிவியல் பூர்வமான இலக்கணம். ரிஷிகள், ஞானிகள் வேத மந்திரங்களை பாடியே சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுத்தாங்க. பாணினியோட அஷ்டாத்யாயி இலக்கணம் இல்லாட்டி இந்த மொழி இன்னும் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த இரண்டு பேருமே சமஸ்கிருத வளர்ச்சிக்கு மிக முக்கியமானவர்கள். இந்திய துணைக்கண்டத்துல குறிப்பா வட இந்தியாவில இருக்கிற சப்த சிந்து பிரதேசம் தான் சமஸ்கிருதம் தோன்றிய இடம். இந்த பகுதியின் வளமும் செழுமையும் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு உதவியது. ஆரம்ப காலத்துல சமஸ்கிருதம் முழுக்க முழுக்க வாய்மொழி பாரம்பரியமா இருந்துச்சு. ஒலி மற்றும் இலக்கண விதிகள் சரியா கடைபிடிக்கப்பட்டன. இப்படி பல நூற்றாண்டுகள் வாய்வழியா இந்த மொழி சரியா பாதுகாக்கப்பட்டது அற்புதம் இல்லையா? வேத காலத்துல பாடப்பட்ட ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள் எல்லாமே வேத சமஸ்கிருதத்துல தான் இருக்கு. இந்த மந்திரங்களுக்கு இன்னும் அதிசயமான சக்தி இருக்குன்னு நம்புறாங்க. காலப்போக்கில் சமஸ்கிருதம் வளர்ச்சி அடைந்து கிளாசிக்கல் சமஸ்கிருதமா மாறுச்சு. இராமாயணம், மகாபாரதம் மாதிரியான மகா காவியங்களும் காளிதாசர் மாதிரியான கவிஞர்களோட நாடகங்களும் இந்த காலகட்டத்துல தோன்றின. சமஸ்கிருதம் அறிவியல் வளர்ச்சிக்கும் பங்களிச்சுச்சு. கணிதம், வேதம், ஆயுர்வேதம்னு பல துறைகளிலும் சமஸ்கிருதம் சிறப்பா பயன்படுத்தப்பட்டது. அதோட நிக்சமான இலக்கணம் அறிவியல் வளர்ச்சிக்கு உதவியது. சமஸ்கிருதம் இந்திய மொழிகள்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஹிந்தி, தமிழ், பெங்காலி மொழிகள் சமஸ்கிருதத்தோட தொடர்பு உள்ளது. ஆங்கிலம் உட்பட ஐரோப்பிய மொழிகளிலும் சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கு. நாசா மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியிலும் சமஸ்கிருதத்தோட இலக்கணம் மற்றும் தொனிமுறைகள் பயன்படுத்தப்படுது. இது சமஸ்கிருதத்தின் அறிவியல் தன்மையை காட்டுகிறது. தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருதத்திற்கும் ஆழமான தொடர்பு உள்ளது. பல தமிழ் வார்த்தைகள் சமஸ்கிருத மூலம் கொண்டவை. இரண்டு மொழிகளுமே தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்துள்ளன. இன்றும் கூட கோவில்கள், சடங்குகள், யோகா, ஆயுர்வேதம்னு பல இடங்கள்ல சமஸ்கிருதம் பயன்படுத்தப்படுது. தெய்வ மொழின்னு அழைக்கப்படுற சமஸ்கிருதம் இன்னும் அதன் மகத்துவத்தை காத்து வருகிறது. சமஸ்கிருதம் தேவ பாஷைன்னு அழைக்கப்படுது, அதாவது தெய்வங்களின் மொழி. அது எவ்வளவு பரிசுத்தமானது என்பதற்கு இதுவே சான்று. இன்றும் மொழியியல், கணினி அறிவியல், செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் சமஸ்கிருதம் மேல ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் மகத்துவம் இன்னும் அறியப்படாமல் இருக்கலாம். சமஸ்கிருதம் ஒரு காலத்து மொழி மட்டுமல்ல, அறிவு, ஆன்மீகம் மற்றும் மனித உறவுகளை ஒன்றிணைக்கும் நிரந்தர மொழி. அதன் மகத்துவம் என்றும் நிலைக்கும். சமஸ்கிருதத்தின் இலக்கண அமைப்பு மிகவும் சிக்கலானது, ஆனால் மிகவும் துல்லியமானது. இந்த இலக்கணத்தின் தன்மைதான் பல அறிவியல் துறைகளில் இன்றும் பயன்படுத்தப்படுகிறது. பல சமஸ்கிருத சொற்களின் தோற்றம் மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. இந்த சொற்களின் தோற்றத்தை ஆராய்வதன் மூலம் பல கலாச்சாரங்கள் எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டுள்ளன என்பதை அறிய முடியும். சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு உலகெங்கிலும் பரவியுள்ளது. இந்தியா மட்டுமல்லாமல் ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் சமஸ்கிருதத்தின் தாக்கம் காணப்படுகிறது. சமஸ்கிருதம் எவ்வளவு காலம் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. இந்த காரணங்களை இந்த பகுதியில் விளக்கமாக பார்க்கலாம். சமஸ்கிருதத்தில் எண்ணற்ற இலக்கியங்கள் உள்ளன. இந்த இலக்கியங்கள் உலக கலாச்சாரத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்துள்ளன. சமஸ்கிருத தத்துவம் உலக தத்துவ சிந்தனைக்கு முக்கியமான பங்களிப்பு செய்துள்ளது.
இந்த தத்துவங்களை பற்றி இந்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். இன்றும் சமஸ்கிருத கல்வி பல நாடுகளில் வழங்கப்பட்டு வருகிறது. சமஸ்கிருதம் கற்கும் பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சமஸ்கிருத சொற்களின் உள்ளார்ந்த அழகு மற்றும் அதன் சக்தியை பற்றி இந்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். சமஸ்கிருதத்தில் எதிர்காலத்தில் என்ன ஆராய்ச்சிகள் நடைபெறும் என்பதை பற்றி இந்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். சமஸ்கிருதம் இந்திய கலாச்சாரத்துடன் எவ்வாறு இணைந்துள்ளது என்பதை இந்த பகுதியில் பார்க்கலாம். சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட கவிதைகள் மிகவும் அழகானவை மற்றும் கவித்துவமானவை. இந்த கவிதைகளின் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட நாடகங்கள் உலக நாடக உலகிற்கு ஒரு சிறந்த பங்களிப்பு. இந்த நாடகங்கள் எப்படி உருவானது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். சமஸ்கிருதம் எவ்வாறு பாரம்பரியம், இலக்கியம், கலாசாரம் ஆகியவற்றுடன் ஒன்றிணைந்துள்ளது என்பதை இந்த பகுதியில் பார்ப்போம். சமஸ்கிருதம் யோகாவுடன் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை இந்த பகுதியில் பார்க்கலாம். சமஸ்கிருதம் ஆயுர்வேதத்துடன் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை இந்த பகுதியில் பார்க்கலாம். சமஸ்கிருத கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் பலன்களை பற்றி இந்த பகுதியில் விவாதிப்போம். சமஸ்கிருதத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம் எதிர்பார்ப்புகளை இந்த பகுதியில் பகிர்ந்து கொள்வோம். சமஸ்கிருதம் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு கலாச்சாரம், ஒரு பாரம்பரியம், ஒரு அறிவுச் சேமிப்பு. இந்த மொழியை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள உங்களுக்கு உதவியிருக்கும் என்று நம்புகிறேன்.